ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். ஒருவர் அவருடைய வேலை வாய்ப்புக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் அந்த ஆலோசகர் ஒரு நற்செய்தி பணியாளர் அவர் போய் ஜெபிக்கும்போது சொன்னார், நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் 15% ஆண்டவருக்கு கொடுப்பதாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே எங்கே லஞ்சம் கொடுக்குறாங்க, கடைசியில் கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ, எவ்வளோ கடன் தொல்லையில் இருக்கிறாரோ, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நான் மாதம் 1ஆம் தேதி 5000 கோயிலுக்கு உண்டியல் போட்டேன், அதனால தான் எனக்கு மாதம் ஃபுல்லாக நல்லா இருக்குது அப்படின்னாரு. இவர் வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு மாதம் ஃபுல்லாக. அப்போ மாதம் 5000 கடவுளுக்கு வட்டிக்கு விட்டுறாரு. அவரால் நல்லா இருக்குன்னு சொல்ல, அது நியாயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுளுடைய அருள் கிடைக்கணும்னாக்க நம்ம போடுற உண்டியல் காசுனாலேயோ நம்ம போடுற தர்மத்தினாலேயோ இல்லை. நம்ம சாமிக்கு உண்டியல் போட்டு தான் அது கடவுளுடைய அருள் வாங்குறோமா? கடவுளுடைய அருளை வாங்குறதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தா கடவுளுடைய அருள் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பியாத்ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. பெங்களூர்காரங்க. அவர் சமீபத்தினுடைய கணவர் கூட இறந்துட்டார். அவருடைய துக்கத்தானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு முறை தொடர்பு கொண்ட பொழுது என்னென்ன கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுடைய மகளை 48 மணி நேரத்தில் இங்கிலாந்தை விட்டு வெளியேற சொல்கிறாங்க. ஒர்க்கு பர்மிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். பயமாக இருக்குது. 48 மணி நேரத்தில் நம்ம எதாவது நடக்கணும் ஃபாதர், 2 நாளில் எதாவது நடக்கணும் ஃபாதர், வேண்டிக்கங்க அப்படின்னா. அவசியம் வேண்டிக்கிறேம்மா, நம்பிக்கையாக இருங்க. நான் ஜெபத்தில் உங்களுக்கு காட்சியோ கனவோ எல்லாம் எனக்கு தெரியல, ஒரு இறை வார்த்தை வருது, நீ விசுவசித்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் அப்படின்னு ஒரு இது வருது. அதனால உங்களுக்கு விசுவாச குறைவோ சந்தேகமோ படாமல் ஆண்டவரை முழுமையாக நம்புங்க அப்படி தான் சொல்லிட்டேன். அவங்க பார்த்தாங்க, அன்றைக்கு நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே டைம் மாறிடுது இல்லைங்களா? பார்த்தாங்க இருக்கிறாங்க, விசா கிராண்டட், ஒர்க் பர்மிட்டட், ஆல்சோ கிராண்டட், தேங்க்ஸ் பி டு காட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அது என்ன பெரிய கடவுள் வல்லவர். அவர் விரும்பினால் வானத்தை வில்லா வளைச்சி கொடுப்பார், நம்மளுக்கு பூமியின் மணலை கயிறை திரிச்சு கொடுப்பார். அவர் அவ்வளோ பெரியவர். அவர் தான். இப்போ நம்ம அவர்கிட்ட ஆண்டவரே முதல் சம்பளத்தை உங்கள்கிட்ட கொடுத்தர கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பேரம் பேசுவதல்ல ஜெபம் என்பது பேரம் பேசுவதல்ல, மாறாக அந்த உறவு நிலை தான். அந்த உறவு நிலை எவ்வளோ உரிமையோட நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் வல்தாரிஸ்னு ஒரு ஃபாதர் இருந்தார், ரொம்ப நல்ல ஃபாதர். சேலம் மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகள் கன்னியாகுமரியிலிருந்து இறைப்பணி செய்தவர். அவர் சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார், குழந்தை சாமின்னு இருக்கிறவர் சொல்லுறான், ஆண்டவரே உன் வேலையை நான் பார்த்தேன், என் வேலையை நீ பாரு. அதுதான் ஜெபம் அவருக்கு. எவ்வளோ ஒரு உரிமையோடு பேசுவார். ஏன்னா அவர் ஊர் ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ணுறது, நற்செய்தி அறிவிக்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, நோயாளிகளுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அதுதான் ஒரு வேலை. வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்கன்னா மனைவி வாங்க ஜெபம் பண்ணலாம்னா, ஆண்டவரே உன் வேலையை நான் பார்த்தேன்ல, நீ என் வேலையை பாரு அப்படின்னு அது ரொம்ப உரிமையாக சொல்லுவார் அந்த ஃபாதர் சொல்லும்போது. அதாவது அந்த உரிமையை கொண்டாடலை தான் நம்ம அனுபவிக்காமல் போயிடுறோம். அது அதாவது இந்த சொல்லியிருக்கிறேன் நான், சீரியல் செட்டுகளிலும் ஜிகினா காதுகளிலும் கடவுளை சிறைபிடிக்க பார்க்கிறோம். பட்டாசுகளிலும் வான வேடிக்கைகளிலும் ஆட்டப்பாட்டங்களிலும் கடவுளை நாம் சிறைபிடித்து கொண்டாட்டம் நினைத்து திருவிழா எடுக்கிறோம். அதுதான் ஒரு சில இடங்களில் 40,000 50,000 ரூபாய்க்கு பட்டாசு பிடிக்கிறாங்க. அதுதான் பெருமையாகவும் அது கோயிலினுடைய பாரம்பரியமாகவும் நினைக்கிறாங்க. அடுத்து தாவீது நன்றி பாடல். இதுவரை கடவுள் தாவீது சொன்ன வார்த்தைகள், இனி தாவீது கடவுளுக்கு சொல்லி நன்றி பாடல்கள் வாசிக்க போறோம். 16, 17 2 வசனங்கள் வாசிப்போம். அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் திருமுன் சென்று அமர்ந்து கூறியது, கடவுளாகிய ஆண்டவரே, என்னை நீர் இவ்வளவு உயர்த்தியமைக்கு நான் யார்? என் வீட்டார் எத்தகையவர்?
ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு இனியும் வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். பா, என்ன வசனங்க! இப்ப எல்லாம் அப்படியே நெஞ்சிலேருந்து கொட்டுற வார்த்தைகள், அப்படியே அருமையான வார்த்தைகள். தாவீதுக்கு நாத்தானுடைய வாக்கு இறைவாக்கு அருளப்பட்டது. அந்த இறைவாக்கு கேட்கும்போது அவருடைய கண்ணில் தண்ணீர் வடிகிறது. உள்ளம் புலங்கிது அடையுது. அப்படியே மனசு நிறைஞ்சு நிற்கிது. அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறார். போய் அமர்ந்து, அமர்ந்து என்பது எபிரேய மொழியில் 2 வகையில் ஜெபிப்பாங்க. ஒன்று லூக்கா எழுதிய நற்செய்தியில் இயேசு முழந்தாள் படியிட்டு ரத்தம் சிந்தி ஜெபித்தார். வானத்தூரில் பணிவிடை செய்தார்கள் என்று முழந்தாள் படிவது ஒரு வகை ஜெபம், அமர்ந்து ஜெபிப்பது ஒரு ஜெபம். இப்படி முகம் குப்புற தரையில் விழுந்து, மார்க் நற்செய்தியில் இயேசு அப்படியே முகம் குப்புற புழுதியில் விழுந்து அந்த வருத்தத்தில் ஜெபிக்கிறது. அமர்ந்து ஜெபிப்பது என்பது தியான நிலையை சுட்டி காட்டுகிறது. ஒரு உள்ளம் பூரிப்பாகி ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்யோன்யமாக உருவாடுகிற ஒரு உறவு நிலையை காட்டுகிறது. அதாவது தெல்லா போத்ரி என்று ஒரு உலக புகழ்பெற்ற இயேசு சபை மறையியல் வல்லுநர் இருக்கிறாரு. தெல்லா போத்ரி இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். அவர் பிரேயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் இயேசுனுடைய அந்த ஜெஸ்டர்ஸை வச்சு ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறார். ஒரு சாப்டர், கரங்களை விரித்து அண்ணாந்து பார்த்து, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஒரு முகம் குப்புற விழுந்து மண்டியிட்டு, அதிகாலையில் எழுந்து, கருக்களில் எழுந்து, மலை சென்று அது மாதிரி ஜெபித்ததை பற்றி அதை பற்றி சொல்லுவார். அந்த இதில் பார்க்கும்போது எபிரேயர்கள் அந்த பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அமர்ந்து, இன்னைக்கு வாசிகளை கூட நம்ம அழுத்தம் கொடுத்து வாசிச்சிங்க. அமர்ந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. அந்த அமர்ந்து என்பது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து என்பது மரியாதை போல ஆண்டுடைய வார்த்தையை கேட்க, ஆண்டுடைய குரலை கேட்க, ஆண்டுடைய அன்பை பருக, ஆண்டுடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தாவீது தன்னை தயாரிக்கிறார். போய் அமர்ந்துக்கிறார். அமர்ந்துட்டு அவர் சொல்றாரு, கடவுளே, என்னை இவ்வளவு உயர்த்தியதற்கு நான் யார்? இதில் 2 வார்த்தை இருக்குதுங்க. 2 வார்த்தை இருக்குது. என்னை உயர்த்தியதற்கு நான் யார்? இதுலேருந்து 2 அழகான வருது. ஒன்று, ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு தாவீது தெரிஞ்சிருக்குது. 2வது, என்னை இந்த உயரத்துக்கு காரணமே ஆண்டவர் தானே தெரிஞ்சுக்குது. 2 முக்கியம். நாம் சில பேர் சாமிகிட்ட அப்படி கோடியை கொட்டி கொட்டி வாங்கியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத ஆளுங்க மாதிரி நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. இவ்வளோ செஞ்சுக்கிற சாமி உனக்கு, ஏன் நீ இவ்வளோ இதாக்குறான்னு அப்படின்னு யோசிப்பாங்க. அதான் தாவீதுக்கு அந்த 2 காரியம் தெரியுது. கடவுள் இவ்வளோ உயரத்துக்கு உயர்த்திக்கிறாரு. அதான் ஒரு வசனம் சொன்னார்ல, ஆடு மேய்ப்பவனை ஆள்பவன் ஆக்கினேன், சென்றவிடமெல்லாம் வெற்றியை தந்தேன் அப்படின்னு. அது அப்படியே உணர்ந்துக்கிறார். நம்மளை இவ்வளோ உயரத்துக்கு உயர்த்திக்கிறாரு. மீறி போனால் ஆட்டு புழுக்க, இலை, தலை, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். என்ன 30 ஆடுக்கு 40 ஆடு வந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ இங்கே அரசனுக்கெல்லாம் அரசனாக, ஆயனுக்கெல்லாம் ஆயனாக அவர் உயர்த்திக்கிறார்னு. அவர் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப அழகான பாயிண்ட்டு. இவ்வளவு தூரம் உயர்த்தியதற்கு ஆண்டவரே நான் எம்மாத்திரம், நீதானே உயர்த்தினீர் என்று. அதான் ரொம்ப அழகான செய்தியாக இருக்கிறது. இவ்வளவு உயர்த்தியதற்கு நான் யார், என் வீட்டார் எத்தகையவர். அதில் எபிரேய கலாச்சாரத்தில் எப்பயுமே ஒருத்தரை 3 வகையில் கண்டுபிடிப்பாங்க. ஒன்று, ஊரை வச்சு, ஆளை வச்சு, குடும்பத்தை வச்சு சொல்லுவாங்க. சீரேனே ஊரானாகிய சிமியோன். இப்போ சீரேனே என்றால் அந்த ஊர், சீரேன் என்ற ஊரை சார்ந்த சிமியோன் என்று சொல்வார்கள். யோனாவின் மகன் சீமோனே. யோனா அப்பா, அந்த கூடு, அப்பா வீடு, அப்பா அந்த வீடு, அந்த கோத்திரம். ஓ, யோனா விட்டு குடும்பமா, அந்த குடும்பத்தை பேசுவாங்க. குடும்பத்தை வச்சு பேசுவாங்க. அப்படி இல்லைனாக்க இடத்த வச்சு, யோப்பா நகரை சார்ந்த தொழுநோய் சீமோன் அப்படிம்பாங்க. இடத்த வச்சு சொல்லுவாங்க, இந்த சிமியோன்பாங்க. ஆளை வச்சு சொல்லுவாங்க. அவர் ஒரு சில நிகழ்வுகளை வச்சு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி அவரை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்து, அது மாதிரி அந்த மாதிரி கூட வச்சு சொல்லுவாங்க. அல்லது தொழிலை வச்சு சொல்லுவாங்க, தீவிரவாதி சீமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல என் வீட்டார் எத்தகையவர், எங்கள் வீட்டார் எத்தகையவர். பெத்லகேம் புறநகர் பகுதியில் ஒரு 8 பசங்க இருக்கிறோம். சின்ன வீடு, அப்பா, விவசாய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாதி பேர் நாட்டுக்காக போராட்டிக்கிற படை வீரர்கள், ஒன்றும் தெரியாதவங்க. எனக்கும் அதுவும் ஒன்றும் தெரியாது. என் வீட்டார் எத்தகையவர்,
ஒன்றும் பெருமையான குடும்பம் கிடையாது. சவுலை போலவோ பெரிய குடும்பம் கிடையாது. சவுலுக்கு 3000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 வெள்ளாடுகள் இருந்துச்சு, 1000 ஒட்டகங்கள் இருந்தது, இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய பணக்காரங்களும் கிடையாது. நாங்கள் சாதாரண ஒரு ஏழை எளியவங்களா இருந்தோம். ஆனால் நீர் உயர்த்தினீரே ஆண்டவரே, நீர் உயர்த்தினீரே ஆண்டவரே. அதுதான் தாவீதினுடைய அருமையான செய்தி. அப்போ அடுத்து வாசிங்களேன், 17 வாசிங்களேன். ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு இனியும் வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி நீ வெளிப்படுத்தினீரே. இவ்வளோ செஞ்சுட்டு, டே இதெல்லாம் சும்மாடா, இதுக்கப்புறம் வருது பாரு, அதுதான் உன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்றீங்களே சாமி, எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்கு? ரொம்ப அழகாக ஜபத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. தாவீதை பேசும்போது அவ்வளோ அழகாக பேசுறாரு, அவ்வளோ அழகாக பேசுறாரு. நான் யார், என் வீட்டார் எத்தகையவர், என்னை இந்த அளவுக்கு உயர்த்ததற்கு நான் யார்னு சொல்லி கேட்டுட்டு, இவ்வளவு செய்ததும் உங்களுக்கு சும்மா தம்மா தூண்டுன்னு தோணுது. இதெல்லாம் நினைச்சிட்டு இதற்கு அப்புறமும் வரவங்க சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினதே, அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் சொல்றார். வாசிப்போம். கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். கடவுள் முன்பாக கடவுள் பெரியவனாக மதிக்கிறவர். இப்ப நம்ம திருத்தூதர் பணி நூல்ல ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம்னாக்க, எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி இருப்பான். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வரும். அவன் தன்னை பெரிய மனிதனிட காட்டிக்கொண்டான். பல்வேறு குணங்களை எல்லாம் ஒன்றும். அவன் அப்போஸ்தலர்கள் கரம் பிரிக்கும் போது தூயா வருவதை கண்டு எனக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க போவான். சீமோன் எலிமா அவன் நீயும் உன் பணத்தை கொண்டு நாசமாய் போ அப்படின்னு பேதுரு சொல்லுவார். நாசமாய் போ, கடவுளுடைய கொடையை பணத்தை கொண்டு வாங்க நினைக்கிறாயே என்று சொல்லி சபிப்பார். அவன் ரொம்ப பெரிய ஆளா கமிச்சுக்கிட்டான். அங்கே பார்த்தாக்க குருடனாகி அவனே நிற்கிறான். அப்புறம் கடைசியில் அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனை குணப்படுத்தி அவனை அனுப்பிடுறாங்க. அந்த வகைக்கு பார்க்கும்போது நம்மளை பெரியவங்களா ஆக்கணும்னாக்கா அது நத்திங். ஆண்டவர் நம்மளை பெரியவங்களா ஆக்கணும். ஆண்டவர் நம்மளை பெரியவராக்கிறாரா, உயர்த்துறாரா, ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பு செய்கிறாரா, அதுதான் உண்மையான சிறப்பு, அதான் உண்மையான மாட்சிமை, உண்மையான மேலாண்மை. அதான் தாவீது சொல்றாரு. அடியானாகிய என்னை நீ பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? வேற என்னங்க நான் சொல்றது? அளவில்லாத உன் நன்மையினை நினைக்க அழுகை வருவதும் ஏன் இறைவா. அதுல 2வது லைன் ரொம்ப நமக்கு பிடிச்சது. அது ஆல்பின் ஃபார் எழுதுனான்னு நினைக்கிறேன். மொழியினை தாண்டி மனமுறவாட. மொழியினை தாண்டினா கன்னடா, தெலுங்கு, மலையாளம் மொழி எல்லாவும் தெரியும். ஆனா அந்த வார்த்தை எல்லாம் பொய்த்து போயிருது. என்னால சொல்ல தெரியல. மொழி அப்படியே மௌனமா முன்னாடி பிரசனத்தில் அழுவணும் போல தோணுது சாமி. அதுதான் ஒரு நிமிடம் அருகில் இருக்க அருள் வாயு என் இறைவா. அதான் அந்த இது. அதான் என்ன இருக்குது என்கிட்ட, என்ன இருக்குது ஈடா தர்றது, என்ன இருக்குது என்று எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? வாசிங்க சாமி. உம் அடியானாகிய என்னை நீர் பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் மக்கள் அறியும்படியும் செய்தீர். ஓகே, ரொம்ப 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 நல்ல வசனம், ரொம்ப அருமையான வசனம். ஆனால் இந்த டெக்ஸ்ட் உரைநடையாக இருக்குது. ஆனால் பியூட்டிஃபுல் பொயட்ரி, ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் பொயட்ரி. அவ்வளோ பொயட்ரிக்குரிய எல்லா பொயத்துக்குரிய கவிதைக்குரிய எல்லா பண்புகளும் இருக்குது. ஆனால் உரைநடை செய்தியாக இந்த இடத்துல வருகிறது. அதில் பாருங்களேன், எவ்வளோ மாண்புமிக்க செயல் செஞ்சுட்டு மூடி வைக்கலைங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் வெளிப்படுத்துனீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் சும்மா உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்கள் ஜோப்பில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்போ 1 கோடி அப்படி குஷியாக இருப்போம். அப்போ அதே சார் இவருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுதுன்னு ஒரு 50 பேருக்கு சொன்னார் வச்சுங்களேன், உங்களுக்கு ஆமா அந்த மகிழ்ச்சியை பல இதாக மாறும் இல்லைங்களா? அதான் கடவுள் தாவீதுக்கு அவ்வளோ சிறப்பு செஞ்சுட்டு அந்த சிறப்பை உலகம் ஃபுல்லா தெரிய பண்றாரு. அதுதான் அதனுடைய மகத்துவம். அதான் வல்லமையான ஒரு செயல்பாடு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வசனம். அடியான் பொருட்டு இது மாபெரும் செயல் அனைத்தையும் இன்றி மாண்புமிகு செயல்கள் அனைத்தையும் மக்கள் அறியும்படி செய்தீர். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை சபை முன்பாக நான் அறிக்கையிடுவேன்.
அதுதான் கடவுளும் எதிர்பார்க்குறாரு. சாமி நம்மளுக்கு சும்மா விடல, எவ்வளோ செஞ்சுக்கிறார். செஞ்சது மகிழ்ச்சியோடு நான் அறிக்கையிடுறேன், எல்லாருக்கும் அறிக்கையிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்துச்சு, திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, ஒரு ஃபாதருடைய நீஸ். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பக்தியான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, மவுண்ட் கார்மல் காலேஜில். என்னாச்சு, கொரோனாவில் அவங்க பெரியப்பாவும் அப்பாவும் 3 நாளில் இறந்துட்டாங்க. 3 நாளில் இறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே அம்மா தான். ஒரு நாள் வந்து நான் டீச்சர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி ஒரு பொண்ணை காலேஜில் சேர்த்துணுன்றதுக்காக ஃபோன் பண்ணுறேன். பண்ணாக்க இந்த பொண்ணு எடுத்துச்சு. அம்மா அம்மா இல்லையா அப்படின்னு. ஃபாதர், அம்மா நம்பர் வேறு நம்பர், அம்மா ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னுச்சு. நான் அம்மா நம்பர் அனுப்பிவிட்டுக்கண்ணே, நான் அம்மாட்ட பேசினேன் அர்ஜென்ட்டான்னு. சரி ஃபாதர், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தாக்க அம்மா நம்பர் அனுப்புகிறேன்னு சொன்னிச்சு. அம்மான்ற இடத்துல அது போட்டிருக்கு, என்னென்னு போட்டிருக்குன்னா லைஃப் லைன்னு போட்டிருக்குது. லைஃப் லைன்னு போட்டிருக்குதுங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிச்சு. எனக்கு லைஃப் லைன், என்னுடைய சாவு பார கிடக்கிற எனக்கு உயிர் மூச்சே எங்கள் அம்மா தான் அப்படின்னு அர்த்தத்தில் லைஃப் லைன்னு போட்டிருக்குது. பொண்ணு போட்டுருச்சு. அப்படியே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இந்த தாவீது அப்படிதான் நினைக்கிறார் கடவுளை, லைஃப் லைன்னு நினைக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு செம்மறியாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிற என்னை தூக்கி அரியணையில் உட்கார வச்சு இவ்வளோ பெருமைகளை செஞ்சு திருமண திசையெல்லாம் என்னை ஜெயிக்க வச்சு நாட்டுடைய நிலப்பரப்பையை பெரிதாக்கி தாவீதின் பேரரசு என்று உருவாக்கி எல்லா நாடுகளும் என்னை தெரிய வைக்க முடியாத கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதான் வந்து தாவீதுடைய மகத்துவம். இதுதான் வந்து தாவீது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது. இவ்வளோ செஞ்சு இவ்வளோ செஞ்சு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ அழகான ஒரு நன்றி பாடலாக இந்த பாடல் இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவருமிலர். எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்ட எல்லாவற்றின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. மக்களாக இஸ்ரேலுக்கு இணையான வேறொரு மக்களினம் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டு கொண்ட மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை நீர் செய்தீர். மக்களாக இஸ்ரேல் என்றும் மக்களாக இருக்க செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்போதும் ஆண்டவரே, நீர் அடியானையும் அவன் வீட்டாரையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இப்போ வந்து 2 பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து தாவீது தனது வீட்டாருக்கு செய்த காட்சியாக இருந்தால், தானுக்கும் தனது வீட்டாருக்கும் செய்த முதல் பகுதியிலே நன்றி சொல்கிற காட்சி பார்க்கணும். 2வது வந்து தன் மக்களுக்காகவும் தன் மக்கள் இனத்திற்காகவும் ஆண்டவர் என்ன செய்தார், தன் மக்களுக்காகவும் தன் மக்கள் இனத்திற்காகவும் ஆண்டவர் என்னவாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி பார்க்குறோம். அதில் ரொம்ப அழகான ஒரு உயர்வு நவிர்ச்சி அணியை போல ஒரு அழகான வசனம் இருக்குது. அது ஒரு உண்மை நவிர்ச்சி அணியாக தான் நாம் பார்க்கணும். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்ட எல்லாவற்றின்படி உம்மை தவிர வேறு கடவுள்களும் இல்லை. இப்போ எங்கள் காதுகள்னால மார்துக்கனுடைய பபிலோனிய கடவுளுடைய செய்திகளை கேள்விப்பட்டோம். எங்கள் காதுகளினாலே தாகோனுடைய செய்திகளை கேள்விப்பட்டோம். எங்கள் காதுகளினாலே கேமோஷனுடைய செய்திகளை நான் கேள்விப்பட்டோம். எங்கள் காதுகளினாலே பாகாலுடைய செய்திகளை கேள்விப்பட்டோம். ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களாம் யாரும் வர முடியாது ஆண்டவரே. நாங்கள் வந்து ஒப்புக்கு சொல்லலை. இவங்களை எல்லாம் பார்த்து செக் பண்ணி கம்பேரிட்டிவ் ரிலிஜன் நடத்தி அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வந்துக்கிறோம். அந்த கேமோஷு, அந்த தாகோனு, அந்த மார்துக்கு, அந்த பாகால், இவங்க எல்லாத்தையும் தாண்டி உமக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அதாவது இப்போ வந்து இப்போ இன்டர்ரிலிஜியஸ் டைலாக்லாம் நம்ம பேசுகிறோம். இந்த சமயத்தில் வந்து மற்ற கடவுள் ஒரு கடவுள் மற்ற கடவுளை ஒப்பிடலாமா அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம வந்து நம்முடைய கடவுளை வந்து அவங்க கடவுள் தாழ்ந்த கடவுள், நம்ம கடவுள் உயர்ந்த கடவுள், அதற்காக நம்ம பேசுறது கிடையாது. நம்முடைய கடவுள் உயர்ந்தவராக இருக்கிறார், யாரையும் விட உயர்ந்தவராக இருக்கிறார் என்று நம்முடைய கடவுளுடைய மாட்சிக்காகத்தான் பேசுகிறனுடைய அந்த கடவுளை இழிவுபடுத்துவதற்காகவோ அந்த கடவுள் தாழ்ந்த கடவுள் என்று சொல்வதற்காகவோ இந்த வாக்கியத்தை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து தார்மீகமும் கிடையாது, மனித நேயமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரனை, நம்முடைய பிரம சகோதரனை சகோதரா என்று சொல்லும்போது அவருடைய கடவுளும் சகோதர கடவுள்கள் தான். ஆனால் அவர்களை விட நம் கடவுள் வல்லவராக இருக்கிறார். எப்படி? அவங்களுடைய கடவுளை உணர்ந்த மாதிரி நம்ம கடவுளை உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்ததுனால வருகின்ற அனுபவ வெளிப்பாட்டை தான் நம்ம ஜெபமா மாத்திக்கிறோம்.
அது அந்த வகையை நம்ம பார்த்துக்கணும். அது அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் நல்லா இருக்குது. அவர்கள் உம்முடைய மக்களாக இருக்கவும் நீர் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகி நீர்தாமே முன் சென்றீர். இதோ உமக்கு முன்பாக என் சமூகம் செல்லும்னு சொன்னார். நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே வேகமாக போயிட்டு இருந்தாங்க. அப்படி முன்னாடி பார்த்தா ஆர்த்தடும் செங்கடல் இருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆரவாரம் செய்கின்ற பார்வோனின் படை இருக்கிறது. கடவுள் அப்படி முன் சென்று கடலை கட்டாந்தரையை மாற்றுகிறார். பின் சென்று எகிப்திய படைக்கும் இஸ்ராயல் படைக்கும் நடுவே நெருப்பு தூணாய் நெருங்கினார். ஒருவரை நெருங்காதபடி ஒருவரை தாக்கிக் கொள்ளாதபடி நெருப்பு தூணாய் இருந்தார். இவர்கள் கடலை தாண்டி போகும் மட்டும் அந்த நெருப்பு தூண் இருந்தது. பார்வோனின் படையை மறைத்து கொண்டிருந்தது. அவர்கள் போன பிறகுதான் இந்த நெருப்பு தூண் அகன்று போனது. அதுக்கப்புறம் தான் இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்து கடல் வந்து மாட்டுறாங்க. முன் சென்று கண்ணால் பார்த்தோம். கடல் நம்மளுடைய கண் முன்னாடி பார்த்தோம். முன்னாடி போகிறத பார்த்தோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய சம்பாதத்தில் தான் ஃபாதர் குடும்பமே நடக்குது. சாதாரண ஒரு ஸ்கூலில் ஒரு 5000-6000 வேலை செஞ்சுருக்கிறேன். நம்ம ஸ்கூலில் பர்மனண்ட் போஸ்ட் கூட வேணாம் ஃபாதர், ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு கன்சல்டேட் பே கிடைச்சா கூட போதும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணேன். அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு அங்கே போகும்போது அந்த சகோதரி வந்து மகிழ்ச்சியாக சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபாதர் போட்டேன், பார்த்தா அவங்க செலக்ஷன் பண்ணி இன்டர்வியூ வச்சாங்க, நான் பதில் நல்லா சொன்னேன், செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னிச்சு. அம்மா உன்னுடைய திறமைக்கும் கடவுளுடைய அருளுக்கும் ரொம்ப டேலியாக இருக்குது, இதை நல்ல பணி செஞ்சு நல்ல பேர் எடுங்கம்மான்னு சொன்னோம். அதாவது நம்முடைய தகுதிக்காக அவர் வந்து இல்லை, அவருடைய கிருபைக்காக நம்ம கடவுளுடைய வல்லமை செயல்படுகிறது பார்க்குறோம். எந்த கடவுளுக்கு இணையான ஒரு கடவுள் இல்லாத ஒரு ஒப்பில்லாத கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி முன் சென்றார்னு சொன்னோம் இல்லைங்களா, எகிப்திலிருந்து நீ மீட்டு கொண்ட மக்கள் முன்பாக வேற்றினத்தார் மக்களை தொட்டும்படி அச்சத்துடைய செயல்களை நீ செய்தீர். அதே மாதிரி உன் மக்களாகிய இஸ்ராயல் என்றும் உன் மக்களாக இருக்க செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களின் கடவுளானீர். அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். விடுதலை பயனோட 20ஆம் அதிகாரத்தில் பாலைவனத்தில் அவர்களுக்காக உடன்படிக்கையை செய்து கொண்டார். அவருடைய கடவுளாக அவர் மாறினார். இதில் வந்து இன்னொரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபியர்ஃபுல் ஆக்ட்ஸ். அதாவது கடவுள் மக்களை காப்பாற்றுறதுக்காக அச்சத்துக்குரிய செயல்களை செஞ்சார். கல் மலைகளை பொழிந்தார், தவளைகளை வர வைத்தார், நைல் நதியை ரத்த நதியை மாற்றினார். அச்சத்துக்குரிய செயல்கள், ஐயோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகளை உருவாக்கினார். எதற்காக? மற்ற மக்களை அடித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை, என் மக்களை நான் காக்க வேண்டும், என் மக்களை நான் விடுதலையாக்க வேண்டும், என் மக்களை நான் உரிமை நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தாவீதுடைய ஜெபம் வந்து நமக்கு இனிமையான ஜெபமா மாறும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க அப்படின்னு அந்த பள்ளியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், கல்யாணமான புதுசில் ஒரு நாள் நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து கடவுள் என்னோட பேசினார். பேசும்போது நான் உன்னையும் உன் மனைவி நிமித்தமாகவும் உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளையாகிய உமக்கு அது பெருமை, ஏன்னா நீங்கள் என் தந்தையாக இருப்பீர்கள், நான் உன் மகனாக இருப்பேன் என்று என் பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அதே போல் எனக்கு மகிமை கிடையாது, உங்களுக்கு அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.